அம்புஜா என்பவர் ராகு காலம் யமகண்டத்தில் குழந்தைகள் பிறந்தார். அந்த குழந்தைகள் நன்னா இருப்பாளா, அவளோட ஜாதகம் நன்னா இருக்குமான்னு கேட்டிருக்கார். அதுக்கு உண்டான பதிலையே இந்த பதிவில் நான் கொடுக்கலாம்னு இருக்கேன். இப்போ ராகு காலம் யமகண்டத்துலலாம் குழந்தைகள் பிறந்தாக்க நன்னா இருக்க மாட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவளும் நல்லா சிறப்பாக இருப்பாள். ராகு காலத்தில் பிறக்கிற குழந்தைகள் நல்ல ஒரு உறுதியான மனநிலையிலையும் தான் என்னத்தை சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவளோ அந்த சாதனையை செஞ்சு முடிப்பா அப்படிங்கிறதான பலனும் அதில் உண்டு. சாதாரணமாக ராகு காலத்தில் பறக்கிறது யமகண்டத்தில் பறக்கிறதுன்றத பார்க்கறத விட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் தள்ளிட்டோம். அன்றைக்கி என்ன நட்சத்திரம் இருக்குது, எந்த லக்னத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துன்னு பார்க்கணும். ஒரு குழந்தை இருக்குது, அது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆரம்பத்தில் ஏதோ 2 வருஷம் 3 வருஷம் அந்த கேது தசை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் 20 வருஷம் கிட்டத்தட்ட 20-22 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு சுக்ரதசைங்கிறது நடக்கும். அப்படி நடக்கிற சமயத்தில் அந்த ராகு காலத்தில் பிறந்திருந்தால் கூட அந்த குழந்தைக்கு எந்த விதமான கெடுதல்களும் வராது. அது மட்டுக்கு நன்னா படிக்கும், நன்னா எழுதும், நன்னா கலைகளில் கல்வியில் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே முன்னுக்கு நல்லா ஜாம்னு இருக்கும். அதுவே சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ராகுவோட நட்சத்திரமே. அப்படி இருந்தாலுமே கூட அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படாது. அப்படி இருந்தாலுமே கூட அந்த குழந்தை அந்த ராகு காலத்தில் பிறந்து இருந்ததுன்னா ஒரு சில தடங்கல்களை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த தடங்கல்களை மீறி அது சமாளிச்சுட்டு வரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பலனெவிய. ராகு காலத்தில் குழந்தை பிறக்கிறதுனாலையோ யமகண்டத்தில் குழந்தை பிறக்கிறதுனாலையோ அது ஒன்றும் அது கெடுதெல்லாம் கிடையாது. யமகண்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கியமெல்லாம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு உண்டான நல்ல ஞானத்தை பெற்று நல்ல வழிகளை காட்டக்கூடிய குழந்தைகளாக இருக்கும். அமாவாசையில் பிறக்கிற குழந்தை திருடனாக இருக்கும், அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் கேட்குறான். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அமாவாசையில் பிறக்கிற குழந்தை ரொம்ப நல்ல குழந்தையாக இருக்கும், அது திருடனாலாம் போகாது. அமாவாசையில் பிறக்கிற அந்த குழந்தை எல்லாருக்கும் ஊர் மெச்ச வாழும், எல்லாருக்கும் நல்லதெல்லாம் பண்ணும். அது பகவானுடைய பூர்ண அனுகிரகத்தை பெற்ற குழந்தையாக இருக்கும், பித்ருக்களுடைய பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்ற குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தையினோட அப்பா அம்மா மறைஞ்சால் கூட அந்த குழந்தையினுடைய வீட்டிலையே இருந்து தெய்வமாக அவளை அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பான்றதெல்லாம் நல்ல பலன்களாக தான் வருது. அதனால் ஒரு குழந்தை ராகு காலத்தில் பிறந்துட்டு யமகண்டத்தில் பிறந்துட்டு அமாவாசையில் பிறந்துட்டு இன்னொன்று சொல்கிறா, ஆடி மாதத்தில் பிறந்துட்டுன்னா நல்லதா? ஆடி மாதத்தில் தாராளமாக குழந்தைகள் பிறக்கலாம். ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்ததுனால எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்த குழந்தைகள்லாம் பிரமாதமாக இருக்கும், நீண்ட நெடுங்காலம் வாழும், பல பேருக்கு நல்லதுகளெல்லாம் எடுத்து சொல்லும், நல்ல ஞானிகளாக இருக்கும், புத்திசாலிகளாக இருக்கும், அறிவாளிகளாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லாவித சவால்களையும் நல்லா சமாளித்து பிரமாதமான ஒரு ஸ்டேட்டஸாக நல்லா வாழ்ந்துட்டு வரும் அந்த குழந்தைகளும். அதனால் குழந்தைகள் பறக்கத்தை பற்றி நாம் இந்த மாதிரி ராகு காலத்தில் பிறந்துட்டு யமகண்டத்தில் பிறந்துட்டு அமாவாசையில் போய் பிறந்துட்டு ஆடி மாதம் போய் பிறந்துட்டு இப்படிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியது ரொம்ப அவசியமானதுன்றது கிடையாது. ஆனால் ஆடி மாதத்தில் கூடக்கூடாது. ஆடி மாதத்தில் கூடி சித்திரை மாதத்தில் பிறந்தால் அதுக்கு சில பரிகாரங்கள் சிலதெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப அந்த குழந்தையோட ஜாதகத்தில் என்ன கஷ்டங்கள் இருந்தால் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணணும், அவ்வளோதான். அதானே வழிய. இந்த டயத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது, அந்த டயத்தில் குழந்தை பிறக்கக்கூடாதுங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த அம்புஜாவுடைய சந்தேகம் நீங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அம்புஜான்றவர் தான் இந்த சந்தேகத்தை எனக்கு கேள்வியாக கொடுத்துருந்தார். இந்த சந்தேகம் பல பேர்கள் மனசில் இருக்கலாங்கிறதுனால அதனுடைய விடையாகவே ஒரு பதிவை கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த பதிவை நான் கொடுத்தேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பிடிச்சதாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோடய பதிவுகளெல்லாம் முழுசும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறவங்கன்னு தெரியாது. ஆனால் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய வியூஸ் வந்திருக்கு, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய ஃபோன் கால்கள்லாம் வருது. எல்லாமே இருந்தாலுமே கூட
ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வேளை அவ்வளோ தூரம் பார்க்க உங்களுக்கு டைம் இல்லையோ நம்ம பாவம். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட பாருங்கள். அப்போ நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். சரியா? நன்றி, வணக்கம்.